எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ரமேஷ் பேசுறேன். இந்த வாட்டி நம்ம லிவர் கல்லீரலோட செயல்பாடு அதனால அதுக்கு கல்லீரல் அஃபெக்ட் ஆனா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் பத்தி பார்ப்போம். லிவரோட வேலைப்பாடு செயல் என்னன்னா புரோட்டீன்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அதிக ரத்தத்துல உள்ள சுகரை ஸ்டோர் பண்றது லிவர் தாங்க. அந்த ஸ்டோரேஜ் சுகர் கிளைகோஜன் சொல்லுவோம். அதுதான் நம்ம சாப்பிடாம இருக்கும் போதும் ஃபாஸ்டிங் இருக்கும் போதும் அது எனர்ஜியா ரிலீஸ் ஆகுது. மேலும் லிவர் புரோட்டீன் சிந்தசிஸ், புரதசத்தை உருவாக்குறது, அப்புறம் நம்ம ரத்தத்தை கிளாட்டிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க. ரத்தத்தை உரையிற தன்மையை கொடுத்து, இப்போ அடிபட்டுச்சுன்னா ரத்தம் உரையிறதுக்கு லிவர்ல இருந்து வர கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தாங்க யூஸ் ஆகுது. இல்லாட்டி ரத்தம் லீக் ஆகிட்டே இருக்கும். லிவர் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்களே, ஆல்கஹால் சாப்பிட்றதுனால லிவர் ப்ராப்ளம் வருது. அது 100க்கு 100 உண்மைங்க. ஆல்கஹால் குடிக்கிறதுனால லிவர் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகுது, உண்மைதான். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற பேஷண்ட்ஸ் குடிச்சு லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க. இனிமேல் நான் என்ன சார் வாழ போகிறேன், குடிச்சு லிவர்லாம் போயிடுச்சு, இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் அது இல்லைங்க விஷயம். இங்கே குடியை நிப்பாட்டினீங்கன்னா எவ்வளோ லிவர் கெட்டு போச்சோ அந்த லிவர் ரீஜெனரேட் ஆகிடும். லிவருக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடலாம். இப்போ லிவர் கெட்டு போச்சுன்னு சில அறிகுறிகள்னால கண்டுபிடிச்சிடலாம். மஞ்சக்காமால, சாப்பாடு சாப்பிட பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்னுவாங்க, ஒமட்டுது, வாந்தி வருதுன்னுவாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, இல்லை உடம்புல அரிப்பு அரிச்சிக்கிட்டே இருக்குன்னுவாங்க. இந்த எல்லாமே லிவர் கெட்டு போச்சுக்கான அறிகுறி தாங்க. பட் ஆனால் ஃபீமேல் பேஷண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாங்கள் குடிக்கிறதே இல்லை, எங்களுக்கு எப்படி இது வரும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. லிவர் குடினால மட்டும் ஸ்பாயில் ஆகுதுங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். என்னென்ன அதர் ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் லிவர் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ்னுவாங்க. வைரஸ் கிருமினால லிவர் கெட்டு போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் டிசார்டர், சில பரம்பரை வியாதி, ஹீமோக்ரோமட்டோசிஸ், வில்சன்ஸ் டிசீஸ், இவங்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு வர வாய்ப்பு அதிகம். ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், இது நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்ம கல்லீரலை பாதிச்சு வர லிவர் டிசீஸுங்க, லிவர் ஃபெயிலியர். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், இதுதாங்க ரொம்ப நீங்கள் காமனாக வருது. இப்போ சொன்ன இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னா ஒபிசிட்டி, எக்ஸஸ் வெயிட் கெயின் ஆகுங்க, நிறைய ஃபுட் இன்டேக், ஸ்நாக்ஸு, கொழுப்பு ஐட்டங்கள் நிறைய சாப்பிடுவாங்க. அந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல அந்த ஃபேட்டி லிவராக ஸ்டோர் ஆகுதுங்க. டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் இது காமனாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் காமனாக வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்ப்போங்க. தேங்க்யூ ஆல்.